சட்டப்பேரவையில் மாப்பிள்ளையை பற்றி பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், ஆவேசம் அடைந்த அமைச்சர் கீர்த்தனா தேவி. இன்னொரு புறம் நாங்கள் அண்ணனா தம்பியா மட்டுமில்ல உங்களுக்கெல்லாம் புருஷனாகவும் வருவோம்னு பேசுகிறார் தாவேக்காவை சேர்ந்த ஒரு பேச்சாளர், ஒரு நடிகர். என்னடா நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு தாய்மார்கள் எல்லாம் தலையில அடிச்சுட்டு அழுறாங்க. அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பேரவையில் இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் இருக்குது இல்ல. இவர் மாப்பிள்ளையை பற்றி பேச, அங்கேருந்து அவங்க பேச, இவங்க அமைச்சர் கீர்த்தனா எழுந்து உடனே ஆதாரம் இருக்கிறதா, என்னை பற்றி ஆதாரம் இல்லாத செய்திகளை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்க ஆதாரமற்ற தகவல்களை வெளியிடலாமா, பத்திரிகையில் வந்தது, இணையதளத்தில் வந்ததெல்லாம் நீங்கள் காட்டி பேசலாமா அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா பேசுகிறாங்க. நான் ஆதாரத்தோடையே மேடத்துக்கு சில கேள்விகளை கேட்க போகிறேன். எப்படி ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது, அந்த ஆதாரத்துடைய அமைச்சர் கீர்த்தனா தேவி அவர்களுக்கு சில கேள்விகளை தமிழ் கேள்வி முன்வைக்க விரும்புகிறது. முடிஞ்சா பதில் சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு நாம இந்த வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அமைச்சர் கீர்த்தனா தேவி ஏன் டென்ஷன் ஆனாங்க, நிர்மல்குமார் மாப்பிள்ளையை பற்றி பேசுனதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக சூப்பராக ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா காலையிலேயே அடிச்சுட்டு அழுவீங்க. இதற்கு முன்பாக ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எஸ், ஒரு பெண் என்ன சொன்னாங்க, நாங்கள் அக்காவாகவும் இருந்திருக்கிறோம், தங்கச்சியாகவும் இருந்திருக்கிறோம், தேவைப்பட்டா அதை என் வாயால் சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது. எப்படிங்க அக்காவாக தங்கையாக இருந்த ஒருவர் எப்படி ஒருத்தனுக்கு எனக்கு புரியலை. அவங்க சொல்கிறாங்க, அந்த அந்த நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏற்கனவே, விஜயை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பெண் சொன்ன வார்த்தைகள், உதிர்த்த முத்துக்கள், இதெல்லாம் வருங்கால சந்ததிகள் பார்த்தா காரி துப்பும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அமைச்சர் என்ன பேசுகிறாரு சட்டப்பேரவைக்குள்ள அப்புறம் வருவான். இப்போ ஒரு பேச்சாளர், தாவேக்கா பேச்சாளர், அவர் ஒரு நடிகரும் கூட, விஜய்க்கு நண்பர், அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? பெண்களே, நாங்கள் யார், தாவேக்காவினர் யார், யாரு, நாங்கள் எல்லாம் பெண்களுக்கு உங்களுக்கு அண்ணனாக இருப்போம், அப்புறம் தம்பியாக இருப்போம், அப்புறம் மாமனாக இருப்போம், அப்புறம் உங்களுக்கு புருஷனாகவும் ஒரு ஒன்டர். அரண்டாங்க அத்தனை பேரும். பாதுகாப்பாக இருப்பாங்களா? எப்படி? அண்ணனாக இருப்போம், தம்பியாக இருப்போம், மாமனாக இருப்போம், புருஷனாக இருப்போம். அவ்வளவு பெண்களும் ஷாக் ஆகிறாங்க அப்படின்னு நினச்சா, நான் நினச்சேன் அடி செருப்பால மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே அப்படின்னு. தமிழ்நாடு எதை நோக்கி செல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அவரே சொல்கிறாரு, ஐயோ இதை வேற ட்ரோல் பண்ணிவிடுவாங்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்கள் புருஷன் உங்களுக்கு பாதுகாப்புன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறார். நீங்கள் அந்த தாவேக்கா பேச்சாளர், தமிழ்நாடு எவ்வளோ பெரிய இலக்கிய பேச்சாளர்கள்லாம் கண்ட ஒரு நாடு தெரியுமா? எப்படிப்பட்ட சொல்லின் செல்வர்கள் இருந்தார்கள். ஈவிகே சம்பத், அப்போ இவர் இல்லை, அப்போ இருந்த சம்பத், முத்தமிழர் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, ஈவிகே சம்பத், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், இல்லையா? பேசி பேசி வளர்த்தார்கள் அரசியலை. தோழர் ப. ஜீவானந்தத்துடைய பேச்சை நாள் முழுவதும் கேட்டுட்டு இருக்கலாம், அப்படி பேசுவார். ஐயா குமரி அனந்தன், எல்லா கட்சியிலையும், இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர் ப. ஜீவானந்தம், ஏன் ஐயா தாப்பாண்டியன், இல்லையா? அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஐயா குமரி அனந்தனுடைய பேச்சு, அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா, இப்படியெல்லாம் பேசிய அரசியல் தலைவர்கள். இன்னைக்கு தாவேக்காரன் என்ன பேசுகிறான் மேடையில்? எப்பா தாய்மார்களே, சகோதரிகளே, தயவுசெய்து என்ன தப்பாக நினைக்காதீங்க, அந்த தம்பி பேசுனதை உங்கள் பார்வைக்கு காட்டுறேன், சரியா? நீங்களே பாருங்க என்ன லட்சணத்தில் பேசுறாங்கன்னு. தம்பி அதை காட்டுங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். உங்க வீட்டு புருஷன், அதாவது உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். பார்த்துட்டீங்களா? இப்படித்தான் இன்னைக்கு தாவேக்கா மேடைகளும் பொதுக்கூட்டங்களும் இருக்கிறது என்றால் சட்டப்பேரவையும் அப்படித்தான் இருக்குது. சட்டப்பேரவைங்க என்ன பேசுறதுனே தெரியல. சட்டப்பேரவையில் கேட்கப்படும் எந்த கேள்விகளுக்கும் நேரடியாக தாவேக்கா அமைச்சர்கள் பதில் சொல்வதே இல்லை. நாம ஒன்று கேட்டால் எதிர்கட்சி தலைவர் சொன்னார் பாருங்க, நம்மளை அசர் அடிக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்றாங்க. பொதுக்கூட்ட மேடையில் தான் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காங்க, சட்டப்பேரவையும் பொதுக்கூட்ட மேடையில் பேசுற மாதிரியே பேசுறாங்க. நேரடியாக எந்த கேள்விக்கும், மின் கட்டண உயர்வை பற்றி கேட்டால் பாத்ரூமில் எவ்வளோ நேரம் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு அமைச்சர். அவர் எவ்வளோ நேரம் பாத்ரூம் தான் உங்களுக்கு என்ன, இதா உங்க வேலை, அவர் அங்கே வச்சு கேட்குறாரு. அப்போ ஏன் இதெல்லாம் பிரச்சனைகளை டைவர்ட் பண்ணுவதற்கு. இப்போ மக்களுக்கு மின் கட்டண உயர்வு மறந்து போச்சா? மக்கள் எதை பற்றி பேசிட்டு தான் அன்றைக்கி ஊடகங்கள் எதை பற்றி விவாதித்தன? இன்னைக்கு அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம், தொழில் வளர்ச்சி, இதை பற்றி விவாதங்க. தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு எப்படி இருக்குது?
பரந்தூர் விமான நிலையம் இதை பற்றி பேச்சு வருது. சரியா? இப்போ நான் அமைச்சர் கீர்த்தனா தேவி ஏன் டென்ஷன் ஆனாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதற்கு முன்பாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர் என்ன பண்ணுறாரு? எது பேச்சு? பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது, இது தமிழ்நாட்டிற்கு தேவையா இல்லை, அதான பேச்சு. அதான பேச்சு. சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு பாடம் எடுத்த மாதிரி அண்ணன் தங்கம் தென்னரசு நேற்று சொல்லிக்கிறான். ஏற்கனவே நான் தமிழ் கேள்வியில் பல முறை இதை சொல்லியிருக்கேன், தெளிவாக பேசியிருக்கிறேன். எப்பா சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் வேணுமா வேண்டாமா? வேண்டும். சென்னையில் எங்கே கொண்டு போய் வைப்ப? கிழக்க ஃபுல்லாக வங்காள விரிகுடா கடல், அங்கே கடலுக்குள்ளே போய் வைக்க முடியாது. வடக்க போனீங்கன்னா அந்த பக்கம் வந்து என்ன இருக்குது, கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கனாலே ராக்கெட் ஏவுதளம் வந்துடுச்சு, ஸ்ரீஹரிகோட்டா வந்துடுது, வைக்க முடியாது. அப்போ எங்கே வைப்பீங்க? தெற்க போனீங்கன்னா அங்கே வந்து தாம்பரத்தில் இராணுவத்தினுடைய என்ன இருக்குது, விமான முனையம், விமான மையம் இருக்குது, அங்கே வைக்க ஏர்பேஸ் அங்கே இருக்குது, டிஃபென்ஸோட ஏர்பேஸு, அங்கே நீங்கள் வைக்கக்கூடாது, ரூல்ஸ் அலோவ் பண்ணாது. அப்போ எங்கே தான் போகிறது? அப்போ மேற்கத்தான் போயாகணும், தென்மேற்கத்தான் போயாகணும். அப்படி பார்த்து இருப்பதிலேயே குறைவான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடமா பார்த்து, சரி இந்த திட்டம் எப்போ செலக்ட் பண்ணப்பட்டுச்சு? அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இதற்கான விதை போடப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டதுங்கிறக்கா திமுக கைவிடலை, வேகமாக அதை நகர்த்தி கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இடங்கள் கையகப்படுத்தப்பட்ட பிறகு நான் வந்து இந்த திட்டத்தை கைவிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை நம்ம என்ன சொல்கிறது? நேற்று சந்திரபாபு நாயுடுலாம் குசி ஆகிட்டார். அப்பாடா, இனிமேல் ஆந்திராவுக்கு எல்லா முதலீடுகளும் வந்துடும். இப்போ ஆந்திராவும் கர்நாடகாவும் வேகமாக வளரப்போகிறது, அதான் ஃபேக்ட்டு. சார் நீங்கள் நாடு எங்கேயோ போயிட்டு இருக்குது. நம்ம ஒரு காலத்தில் என்ன பண்ணோம்? நீங்கள் நிதானமே மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த காலம் உண்டு, அப்புறம் பேருந்து, அப்புறம் அதிகபட்சம் நமக்கு ரயில், ட்ரெயினில். நேற்று கூட அக்கா பாலபாரதி எழுதியிருந்தாங்க தோழர், நாங்கள்லாம் அப்போ எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வரணும்னா, எம்எல்ஏ சட்டப்பேரவைக்கு வரணும்னா இதெல்லாம் வருவோம், ரயிலில் தான் வருவோம் எல்லாரும், இப்போ எல்லாம் ஃப்ளைட்டில் வராங்கங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி சாமானிய மனிதன் கூட இங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் கூட பெரும்பாலும் இதில் போகிறாங்க, ஃப்ளைட்டு. தூத்துக்குடி ஃப்ளைட்லாம் எப்பவும் ஃபுல். அந்த அளவிற்கு நான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சி போகின்ற பொழுது இன்னொரு விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படின்னா வேண்டாம். சரி, அது ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அமைச்சர் நிர்மல்குமார்? எழுந்து அந்த இடத்தில் மாப்பிள்ளைக்கு நெருக்கமானவர்கள் நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காங்க, ரியல் எஸ்டேட் இடம். அவங்க ரியல் எஸ்டேட் மூலம் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அங்கே பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன ஒரு அறிவு, புத்திசாலித்தனம்! நான் என்ன கேட்குறேன், இதற்கான விதை அதிமுக ஆட்சி காலத்தில் துவப்பட்டது. அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் திமுகவிற்கு சாதகமாக ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு அந்த இடம் பார்த்தாங்களா? சரி, இந்த திட்டத்தை இடத்தை கையகப்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான் யாரோட வேலை? தமிழ்நாடு அரசோட வேலை. மற்றபடி எல்லாம் யாரோட வேலை? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யூனியன் கவர்மெண்ட்டோட வேலை. அவங்க வந்து இங்கே அமைக்கலாமா இல்லையா பீசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து தான் அந்த இடத்த ஓகே பண்ணுறாங்க. இதில் எங்கே திமுக வந்துச்சு, எங்கே இடம் வாங்கி போட்டாங்க, எங்கே ரியல் எஸ்டேட் வந்துச்சு? அப்போ மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களை என்ன செய்யறதுக்கு, மக்களை வந்து ரொம்ப நாளாக முட்டாளாக ஆக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. தாவேக்கு அமைச்சர்களுக்கு நான் சொல்கிறேன், மக்கள், தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஏமாளிகளாக அல்லது முட்டாளாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. அங்கே இடம் வாங்கி போட்டிருக்காங்களாம், அதனால தான் அங்கே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்களாம். சரி, அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறாரு? மாப்பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளைக்கு அங்கே வந்து ரியல் எஸ்டேட் நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த திட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறத நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தா தான் இந்த சினிமாவில் பல எம்ஜிஆர் படத்துலலாம் 3 அடி வாங்கிட்டு எம்ஜிஆர் திருப்பி அடிப்பார்ல, அந்த மாதிரி திமுக திருப்பி அடித்தது. கருத்து தான், அடிக்கிறதுனா என்ன கருத்து. நிர்மல்குமார் பேசுனதை நீங்கள் பாருங்க, அதுக்கப்புறம் திமுகலேருந்து வந்த பதிலடியை பாருங்க, உங்களுக்கு புரியும். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி ஸ்கோர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக்கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. பார்த்துட்டீங்களா? இப்போ இது நிர்மல்குமார் பேசுனது. எல்லாரும் டப்பு 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 டப்புன்னு மேஜை தட்டுறாங்க. திமுகலேருந்து அத்தனை பேரும் எழுந்து நின்று எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அண்ணன் தங்கம் தென்னரசுக்கு பேசுவதற்கு சபாநாயகர் வாய்ப்பை அளித்தார். தங்கம் தென்னரசு என்ன கேட்க போறாருன்னு ஆவலாம் நான் டிவி முன்னாடி உட்காந்துருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ சினிமா மாதிரி ஆக்கிட்டாங்க சட்டப்பேரவையை. ஆமாம், சினிமாவில் அப்படித்தான், என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சொல்ல போகிறாரு தங்கம் தென்னரசு நினைக்கும் போது தங்கம் தென்னரசு அட்டிச்சாரு ஒரு அட்டி. அதை போடுங்க தம்பி, அதை பாருங்க. சட்டத்துறை அமைச்சர்
இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். பார்த்துட்டீங்களா என்ன சொல்றாரு தங்கம் தினசு? மாப்பிள்ளை என்று நீங்கள் பேசுவீர்களே என்று சொன்னால் இந்த விமான நிலையம் வேண்டாம், பரந்தூரில் வேண்டாம், வேறு ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அந்த வேறொரு இடத்தில் எந்த லாட்டரி அதிபரின் மருமகனுக்காக அந்த இடம் மாற்றப்படுகிறது? பரந்தூர் மாற்றப்பட்டு புதிய இடத்திற்கு செல்லுகிறீர்களே, வேறொரு லாட்டரி அதிபரின் மருமகனுக்காகத்தானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். லாட்டரி அதிபர் மருமகன்னா யாரு யாரு யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. லாட்டரி அதிபர் யாரு? அவரே தான். அவருக்கு மருமகன் யாரு? உள்ளத்தானே உட்கார்ந்துருக்காரு. உடனே அவருக்கு கீழே நெருப்பை பற்ற வச்ச மாதிரி ஆயிடுச்சு. எந்திரிச்சிட்டாரு படார்னு. என்னைய கோர்த்து விட்றீங்க திடீர்னு அப்படின்னு எந்திக்கிறாரு. எதுக்கு? தேவையில்லாத வேலை. யோசிச்சு பார்க்கணும், மனசாட்சிப்படி யோசிச்சு பார்க்கணும். அப்போ தங்கம் தினசன் கேட்ட கேள்வியில எனக்கு இப்போ ஸ்ட்ராங்காக டவுட் வருது. மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து 90 விழுக்காடு நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுட்டு வேறொரு இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வேறொரு இடத்துல நாங்கள் விமான நிலையத்தை கொண்டு வர போகிறோம்னு விஜய் அரசு சொல்லும் என்று சொன்னால் என்னுடைய கேள்வி, அந்த இடத்தில் நீங்கள் விஜயோ அல்லது விஜய்க்கு ஆதரவானவர்களோ அல்லது விஜய்க்கு வேண்டப்பட்டவர்களோ அல்லது விஜய் அமைச்சரவையில் இருப்பவர்களோ அல்லது லாட்டரி அதிபரோ அல்லது லாட்டரி அதிபரின் மருமகனோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பினாமி பேர்லையோ ஏதேனும் இடம் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துக்கு ஏர்போர்ட்டை கொண்டு போய் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்கு லாபம் சம்பாதிப்பதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறீர்களா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சாமானியனாக எனக்கு இன்னைக்கு தங்கம் தினசு எழுப்பிய கேள்வியில் வந்துருச்சு. வரும் தானே? இது ரியல் எஸ்டேட்டுக்காகனா இப்போ நீங்கள் இடத்த மாற்றுறது எதுக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எந்திரிச்சார் ஆதவர்ஜன். அப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல, மாட்டிக்கிடுவோம்னு நினச்சாரா என்னன்னு தெரியல, உட்காந்துட்டார். நானும் பதில் சொல்லுவாருன்னு தான் பார்த்தேன், உட்காந்துட்டார். ஏன் நான் என்ன கேட்குறேன், ஒரு திட்டம் ஏன் கைவிடப்படுகிறது? எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு கேட்குறாரு, ஐயா நீங்கள் இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, சரி என்ன காரணம் சொல்கிறீங்க? விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அப்போ அந்த விவசாயிகளுக்கெல்லாம் லேண்டை திருப்பி கொடுப்பீங்களா? இப்போ ஏற்கனவே கையகப்படுத்திருக்கோம் நாங்கள், அந்த லேண்டை திருப்பி கொடுப்பீங்களா? நியாயமான கேள்வி தானே எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு திட்டத்தை கைவிட்டுட்டீங்கன்னா விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நிலங்களை திருப்பி விவசாயிகளிடமே கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் அதில் வேற தொழில் பண்ணுவோங்கிறாங்க. அப்போ அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்களா? என்ன லாஜிக் இது? எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. ஏர்போர்ட்டுக்கு கையகப்படுத்துவதற்காக அவங்க கிட்டேருந்து நிலத்தை வாங்கினா அவங்க பாதிக்கப்படுறாங்களாம். சரி, அந்த நிலத்தில் வேற ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்தால் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. என்ன லாஜிக் இது? ஒன்று அவங்க கிட்ட அந்த நிலத்தை திருப்பி கொடுங்க, அல்லது அங்கே ஏர்போர்ட்டை கொண்டு வாங்க. ரெண்டும் பண்ணாமல் அப்போ இது முழுக்க என்ன அரசியல்? இது காழ்ப்புணர்ச்சி அரசியல், வெறுப்பு அரசியல். எப்படின்னு சொல்லட்டுமா? முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் பெரிய தலைமைச் செயலகம் கட்டுவார். முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் தலைமைச் செயலகம் கட்டினார் என்பதற்காகவே அதில் போய் நான் என்ன செய்ய மாட்டேன், சட்டப்பேரவை நடத்த மாட்டேன், அதை மருத்துவமனையாக மாற்றி விட்டுரு அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாற்றினார்கள் அல்லவா? ஏன்? மக்கள் வரி பணம் போட்டும் அவர் கட்டினதில் நான் போய் உட்காரணுமா? இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல், இந்த வெறுப்பு அரசியல், இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் தமிழ்நாட்டை சீரழிக்குது. திமுக கொண்டு வந்த திட்டங்கிறதுனாலே கிடப்பில் போடுறது. கலைஞர் மதுரவாயில் பைபாஸ் திட்டத்தை கொண்டு வந்தார், அதை நான் போட்டு அதில் போகணுமா? அந்த திட்டத்தை கிடப்பில் போடு. ஜெயலலிதாமா 10 வருஷம் கிடப்பில் போட்டாங்க. கலைஞர் தென் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா கொண்டு வருவார், அதை நான் நிறைவேற்றணுமா? கிடப்பில் போடு. ஜெயலலிதாமா கிடப்பில் போட்டாங்க. அதே வரிசையில் ஜெயலலிதாவின் வரிசையில் எம்ஜிஆரின் வரிசையில் இப்போ ஐயா விஜய், திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் என்பதால் அவர் கையகப்படுத்தி அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. அவர் போட்ட இடத்துல நான் ஏற்பாடு கொண்டு வருவேனா? நிப்பாட்டே. தமிழ்நாடு வளர்ந்துரும். சிறப்பு. இப்படி இருந்தா விவசாயிகளின் மீது அக்கறையா? யாருக்கு? உங்களுக்கு. விவசாயிகளின் மீது அக்கறைன்னா போய் தண்ணி வாங்கிட்டு வாங்க. காவிரியில் வாங்க மாட்டீங்க. தண்ணி தர மறுக்கும் கர்நாடகாவை கண்டிக்க மாட்டீங்க. வறட்சி நிவாரண நிதி கொடுக்க மாட்டீங்க. போராடக்கூடிய விவசாயிகளை வீட்டு சிறையில் வைப்பீங்க.
நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி முழுமையான கடனை தள்ளுபடி பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு விவசாயிகளின் மீது அக்கறை, நாங்கள் நம்பணும். நல்லா இருக்கு. இப்போ சரி, இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம். இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்து, ரொம்ப முக்கியங்க. தயவுசெய்து அதை கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணன் ஆஸ்டின் அவர்கள் பேசுகிறார். பேசும்போது சொல்கிறாரு, ஐயா ஒரு பத்திரிகையை சுட்டி காட்டுகிறார். இந்த பத்திரிகையை சுட்டி காட்டியிருக்கிறது, நாம் முதலீடுகளை ஈர்ப்பதில் பெரும் சரிவை கண்டிருக்கிறோம். நம்முடைய முதலீடுகள் நிறைய வெளி மாநிலங்களுக்கு போயிருக்குது. இதெல்லாம் சுட்டி காட்டி பேசுகிறார். அப்போ அண்ணன் ஆஸ்டின் ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்படிலாம் பத்திரிகையில் வந்திருக்குதுங்க, வெளி மாநிலங்களுக்கு முதலீடுகள் போயிடுது, நாம் முதலீடுகளை ஈர்ப்பதில் சரிவை சந்தித்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. உடனே அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எழுந்து ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. நான் அசந்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு நான் சொல்லிட்டு நீங்களே அதை பாருங்க. தம்பி, அமைச்சர் கீர்த்தனா பேசுனதை போடுங்க. அவர் குற்றச்சாட்டு பயங்கரமாக வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்கள் காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க, அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாங்க, அது ஒரு தனியார் பத்திரிகை மேடம். தமிழ்நாட்டில் டிஐபிஆரை தவிர அத்தனையுமே தனியார் பத்திரிகை தான் மேடம். அது என்ன பத்திரிகையில் தனியார் பத்திரிகை, அரசு பத்திரிகை? டிஐபிஆரை தவிர எல்லாமே இங்கே அரசு பத்திரிகை நடத்துதா? டிஐபிஆர்லேருந்து வர செய்தி தான். இங்கே எல்லா தொலைக்காட்சி எல்லா பத்திரிகையும் தனியார் பத்திரிகை தான். அவங்க அரிய கண்டுபிடிப்பு, அது ஒரு தனியார் பத்திரிகை. சரி, அதில் வந்ததை எடுத்து பேசக்கூடாது. சரி, அப்புறம் இப்போ தனியார் பத்திரிகையில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ உங்களுக்கே தோணும், கரெக்டு தானங்க. பத்திரிகையில் ஆதாயத்திற்காக ஏதாவது போட்டிருப்பாங்க, அவங்க அப்படியே சொல்கிறாங்க. அந்த பத்திரிகை யாருக்கேனும் ஆதாயத்திற்காக அப்படி போட்டிருப்பாங்க. சரி, இப்போ அடுத்தது அதே கீர்த்தனா அவர்கள் இன்னொன்று சொன்னாங்க. அது என்னன்னு பாருங்க தம்பி. அமைச்சர் கீர்த்தனா ரெண்டாவது ஒன்று சொன்னாங்களே, அதை போடுங்க. தினத்தந்தியில் நம்மளை பற்றி, நம்மளுடைய தொழில்துறையை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து கொண்டு இங்கே பேசி பெருமைப்பட்டிருந்தால், தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, என்னன்னு, தினத்தந்தி பத்திரிகையில் எங்களை பாராட்டி செய்தி வந்திருக்கிறது, அதெல்லாம் எடுத்துகிட்டு பேசுங்க. சகோதரி, உண்மையிலே நீங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எனக்கு புரியலை. எதிர்கட்சிக்காரங்க கிட்ட எங்களை பாராட்டுங்கன்னு கோரிக்கை வைக்கிறீங்களே, உங்களை பாராட்டுறதுக்காக எதிர்கட்சி உட்கார்ந்துருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை பாராட்டுங்க. பாராட்டுறதுக்கு என்ன செய்யணும், தினத்தந்தி பத்திரிகையில் வந்த செய்தியை எடுத்துகிட்டு எங்களை பாராட்டுங்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ தினத்தந்தி பத்திரிகை வச்சு மட்டும் பேசலாமா? அது கவர்மெண்ட் பத்திரிகை, அதுவும் தனியார் பத்திரிகை தானே. இவங்களை விமர்சித்து வந்த பத்திரிகை செய்தியை ஏற்றுக்கிட மாட்டாங்களாம், இவங்களை பாராட்டி வந்த பத்திரிகை செய்தியை ஏற்றுக்கிடுவாங்களாம். காரணம் கேட்டால் அது தினத்தந்தி. கரெக்டு தான், தினத்தந்தி ஐயா ஆதித்தனார் உருவாக்கிய பத்திரிகை, பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய பத்திரிகை, மக்களின் மனதில் நம்பிக்கையை பெற்ற பத்திரிகை. வெரி குட். இப்போ அந்த தினத்தந்தியில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன், அதுக்கு அமைச்சர் பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். டேட்டோட சொல்கிறேன். 2026 மே 25 வந்த செய்தி. புதிய தாவேக அரசு வெற்றி கொண்டாட்ட பாணியில் இருந்து வெளிவர வேண்டும். இது மே 25 வந்த செய்தி தினத்தந்தியில். ஜூன் 29, 2026 தாவேக ஆட்சியில் நாள்தோறும் குற்றச் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. புதுக்கோட்டை அருகே 9 வயது சிறுவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை. நாகர்கோவிலில் 2 கூலி தொழிலாளர்கள் அடித்து கொலை. காரைக்குடியில் ஒருவர் கல்லால் அடித்து கொலை. இதெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் பேப்பரில், அதுவும் தினத்தந்தியில் வந்த செய்தி. ஜூன் 24, 2026 சிறுமி பாலியல் வன்கொடுமை. கல்பாக்கம் அருகே 14 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும், கோவை சுகுணாபுரத்தில் இளம் பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்டதும் இதே தினத்தந்தியில் செய்தியாக வந்திருக்கின்றன. 23 ஜூலை குற்றவாளிகளின் கூடாரமாக மாறுகிறதா தாவேகா, தினத்தந்தி செய்தி. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு 21 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தாவேகா மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் கைது. இதே தினத்தந்தி செய்தி. 12 ஜூன் 2026 பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகி ஆலந்தூரில் பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதிவு. இன்னும் பெருசாக இருக்குது. தினத்தந்தி செய்தியை எடுத்து வச்சு மட்டுமே பேசணும்னா உங்கள் அரசில், இந்த ஆட்சியில், கேடுகட்ட ஆட்சியில் 100 நாட்களில் எத்தனை படுகொலைகள், எத்தனை பாலியல் குற்றங்கள்,
எத்தனை ஆணவ படுகொலைகள், எத்தனை லாக்அப் மரணங்கள் என்பது தினத்தந்தியில் வந்திருக்கு. எடுத்து பேசுவோமா? என்ன லாஜிக்கு? அதாவது சீஃப் மினிஸ்டர் திருவாளர் விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் தினத்தந்தி தலையங்கம் இவங்களை பாராட்டினதை எடுத்து வச்சு பேசுகிறாரு. அதே தினத்தந்தி தலையங்கம் இவங்களை விமர்சித்து வந்திருக்குது, அதை பேசக்கூடாது. பத்திரிகைகள் சுட்டி காட்டினா உடனே பத்திரிகைகள் அவர்கள் காசு வாங்கி கொண்டு அவங்க வந்து எங்களை விமர்சிக்கிறாங்க. உங்களை பாராட்டுற பத்திரிகைலாம் அப்போ உங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் பாராட்டுதா? என்ன மேடம், கீர்த்தனா மேடம், என்ன லாஜிக் இது? அப்போ ஒரு கேள்வி கேட்டால் நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசரடிக்கிற மாதிரி பதில் சொல்கிறது. எங்களை பாராட்டி வரும் பத்திரிகை செய்திகளை எடுத்து வந்து உறுப்பினர் பேசும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்கள் அவர்கள்ட்டு உட்கார்றாங்க. உங்களை பாராட்டி வர்ற செய்தியை பேசுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க மேடம், அதுக்கு எதுக்கு எதிர்க்கட்சி? எப்படி இந்த சட்டப்பேரவையை? ஐயோ முடியலை, சத்தியமாக சொல்கிறேன் முடியலை. ஒரு அமைச்சராவது கேட்ட கேள்விக்கு அழுத்தம் திருத்தமாக ஆதாரங்களோடு தெளிவாக பதில் சொல்கிறதே கிடையாது. ஆதவர்ஜுனா ஏன் கத்துறாரு, எதுக்கு கத்துறாருன்னு தெரில. தைரியம் இருந்தா துணிவு இருந்தா இப்படியே பேசுகிறார், மேடையில் பேசுகிற மாதிரியே பேசுகிறார், எல்லாத்துக்கும் எந்திரிச்சு கத்துறாரு, எல்லாத்துக்கும். பிரேமலதா மேடம் அழகாக சொன்னாங்க சகோதரி, ஏங்க சட்டப்பேரவையில் முக்காவாசி நேரம் அவர் ஒருத்தர் தாங்க பேசுகிறாருங்கிறாங்க. எதை கேளுங்க, நாங்கள் ஊழலற்ற ஆட்சி, நாங்கள் அதை பண்ணிட்டோம், அதெல்லாம் பண்ணி மேடையில் பேசி ஓட்டு வாங்கி வந்தாச்சு சார். இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர்கள் இப்படி பேசக்கூடாது, ஆதாரத்தை காட்டி பேசணும், தெளிவாக பேசணும், உங்கள் திட்டங்களை அறிவிக்கணும்னா அதுக்கு. அப்போது நான் திருப்பி ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். பொதுக்கூட்ட மேடையில் அண்ணனா தம்பியா புருஷனா வருவனும் ஒரு தாவேக்காரர் பேசுகிறார். சட்டப்பேரவைக்குள்ளே மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாரு. திமுக மருமகனை பற்றி கேள்வி கேட்டவுடனே எல்லாரும் இந்த பொங்குற பாலில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினவுடனே தொளிச்ச உடனே பொசுக்குன்னு அமைங்கி உள்ளே போயிருமே, அந்த மாதிரி எல்லாரும் அமைங்கி உட்காந்துட்டாங்க. சரியா? அமைச்சர் கீர்த்தனா என்னடான்னா, அவங்க வந்து பத்திரிகையில் வர செய்தியை காட்டி எங்களை பாராட்டலாம், ஆனால் அதே பத்திரிகையில் வர செய்தியை காட்டி எங்களை விமர்சிக்கக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம், என்ன நடக்குன்னு தெரில தமிழ்நாட்டில். நான் வந்து ஒன்றை நிறைவாக சொல்லிடுறேன். தமிழ்நாடு பெரும் சரிவை நோக்கி செல்ல தொடங்கி விட்டது. நீங்கள் சென்னை விமான நிலையம் அவ்வளோ குட்டி, அதை ஹேண்டில் பண்ணவே முடியலை. பல வாட்டி சொல்லியாச்சு நமக்கு ஒரு பெரிய விமான நிலையம் தேவைன்னு. இன்றைக்கி ஹைதராபாத்தை போய் பாருங்கள், பெங்களூரை போய் பாருங்கள், ஏன் கோவாவில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நவி மும்பை போய் பாருங்கள், டெல்லி, நம்ம தமிழ்நாட்டை விடுங்க, மற்ற வடமாநிலங்களை விடுங்க, உலக நாடுகளோடு நம்ம போட்டி போட்டுட்டு இருந்தோங்க. துபாயும் கத்தாரும் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சதில் ஒரு பெரும் பங்கு அந்த நாட்டினுடைய விமான நிலையங்களுக்கு இருக்குது. எல்லாம் சொன்னால் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறது? ரைட், ஒரு முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்க வேண்டும் என்று. இப்போ இளைஞர்கள், வாக்களித்த இளைஞர்களுக்கு தான் இது சவால். நான் இழித்தரேன். தமிழ்நாடு ஆட்டோமொபைல், மென்பொருள் துறை, இதில் எல்லாம் தான் நம்ம முன்னாடியாக இருக்கிறோம். சரியா? சாஃப்ட்வேரில், ஆட்டோமொபைலில், சர்வீஸ் செக்டாரில் இதிலெல்லாம் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இந்த நிறுவனங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வந்து போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை குறைகின்ற பொழுது அவங்கெல்லாம் அப்படியே அது எங்கே இருக்குதோ அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுவாங்க. அது எங்கே இருக்குது? பெங்களூர், ஹைதராபாத். அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்று பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ வேலைக்கு போகணும், அல்லது வேலை இல்லாமல் தமிழ்நாட்டில் விசில் அடிச்சுட்டு சுற்றணும். இந்த ரெண்டும் தான் நடக்க போகுது. நான் சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது, அப்படி சொல்லிட்டாரு செந்தில்வேல், இப்படி சொல்லிட்டாருங்கிறீங்க. நான் உங்களில் ஒருத்தனா, உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா உங்களுக்காக நின்று சண்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு திரை கவர்ச்சியில், திரை மயக்கத்தில், விஜய் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பில் நான் கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு கோபமாக இன்றைக்கி தெரியலாம். 5 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து அதை உணர்கின்ற பொழுது, ஆமாம் அன்னைக்கே ஒருத்தன் கத்துனான்டா, அவனையும் நம்ம கடிச்சு வச்சோண்டான்னு அன்னைக்கு உங்களுக்கு புரியும். பட் அது டூ லேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் வருத்தத்தோடு சொல்லி, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.